எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 5 வாக்குறுதியை எம்ஜிஆர் பிறந்தநாள் அன்னைக்கு குடுத்திருப்பாரு. அது இப்ப பார்த்தீங்கன்னா, முக்கியமா பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 மாசம் பெண்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். 100 நாள் வேலை வாய்ப்ப 150 நாளா உயர்த்துறது. இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஸ்கூட்டி மானியம், வீடு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இன்னைக்கு ஆண்களுக்குமான பேருந்து. ஏன்னா அன்றாட தேவை அப்படின்றது அதுதானே. அதனால அத மட்டும் இன்னைக்கு நம்ம கையில எடுத்திருந்தோம். அன்றாட தேவைக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, இப்ப பெண்களுக்கு ஃப்ரீயா குடுக்கும்போது ஆட்டோ டிரைவர்கள் ஏற்கனவே பாதிச்சாங்க. ஓலா, ரேபிடோ அந்த மாரி பைக் டாக்ஸிலாம் வந்ததுக்கப்புறம் முழுசாவே பாதிச்சுட்டாங்கன்னும் போது, இனி இவர் வந்தாருன்னா ஆண்களுக்கும் இலவசமா பேருந்து குடுத்துட்டா, இந்த ஆட்டோ டிரைவர்லாம் என்ன ஆவாங்க? இப்ப வாடகைக்கு வண்டி ஓட்டுறவங்க லோன் போட்டு ஒரு ஆட்டோ புதுசா வாங்கி ஓட்டுவாங்க. அது போக இப்ப பார்த்தீங்கன்னா, மத்திய அரசே வந்து ஆட்டோக்கு மானியம்லாம் தருது. அந்த ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, இப்ப பெண்கள் ஆட்டோ, பிங்க் ஆட்டோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப எத்தனையோ தொழிலாளர்கள் நெறைய பேர் பெண்கள் குறிப்பா இவங்கலாம் வந்து இன்னைக்கு ஆட்டோ தொழில நம்பி இருக்கும்போது, இவர் இந்த மாதிரியான ஒரு வாக்குறுதிய குடுத்திருக்காரு அப்படின்போது, பின்னாடி ஆட்டோ டிரைவர்களோட ஒரு வேதனையான பேட்டிகள் வருது. நீங்க அத பார்த்துட்டு வாங்க. நம்ம அடுத்து பேசுவோம். ஆனா இப்ப இபிஎஸ் அவர்கள் வந்து இலவசமா பெண்களுக்கு ஏற்கனவே இப்ப டிஎம்கே குடுத்திருக்காங்க. ஏடிஎம்கே வந்துச்சுன்னா ஆண்களும் இலவசமா பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? ரொம்ப பாதிப்பு இருக்குது இதனால. பெண்களுக்கு இலவசம்னா, பெண்கள் வீட்டிலே இருக்கிறவங்க ஒரு வேலைக்கு போகணுன்றவங்களுக்கு வந்து இது வந்து ஊக்கப்படுத்துற மாரி முதலமைச்சர் வந்து குடுத்திருந்தது. பெண்களுக்கு வந்து இலவச பேருந்துன்னு. அது ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஆனா அதனாலயுமே எங்களுக்கு ஆட்டோ டிரைவருக்கு ரொம்ப பாதிப்பு தான். ஏன்னா பெண்கள் வந்து பெரும்பாலும் பஸ்லயே போயிட்டு வந்துடுறாங்க. இன்ன வரையும் போய்க்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஆண்களுக்கும் இலவசம்ன்றப்ப அப்ப ஆட்டோ பூரா மொத்தத்துக்கு ஒழிச்சிடலாம். எங்களுக்கு மினி பஸ் இல்ல இலவச பஸ்ல எங்களுக்கு எல்எல்ஆர் போட்டு கொடுத்தா நாங்களே ஓட்டுவோம். ஒண்ணும் இல்ல, ஆட்டோவே எங்களுக்கு வந்து டீசல் மட்டும் மானியத்துல கொடுத்தா நாங்களே இலவசமா பெண்களும் ஆண்களையும் சேர்த்து கூட இறக்கி விடுறதுக்கு தயாரா தான் இருக்கோம். எங்களுக்கு வந்து சம்பளம் மட்டும் அரசு சம்பளம் இல்ல மானியத்துல டீசலும் கொடுத்தா நாங்களே இங்க இருந்து 20-30 கிலோமீட்டர் சுற்றுலாவுல இறக்கி விட நாங்களே தயாரா இருப்போம். இது எதுக்கு ஒரு எடப்பாடி வந்து அரசு பஸ் வந்து அது வந்து உதிரி பாகம் வண்டி தேய்மானம் இதெல்லாம் அரசு விரையும் தான். இது எங்க சொந்த செலவுலயே நாங்க வந்து வண்டி வேலைனாலும் பாத்துக்குருவோம். ஆண்கள் பெண்கள் யாரும் இலவசமா இறக்கிடுவோம். இது வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து அழைச்சு பேசி இந்த மாதிரி இலவசமா இறக்கிவிட எங்களவே மானியத்துல டீசலும் எங்களுக்கு அரசு ஊதியமும் கொடுத்தா நாங்களே அதை செய்யறதுக்கு தயார் தான். இதனால வந்து ரொம்ப பாதிப்பு, ரொம்ப பாதிப்பு. அப்புறம் எதுக்கு ஆட்டோ இருக்குது காலில் போட்டு நாங்க இப்ப பெரும்பாலும் ரொம்ப குறைவானதான் நான் வாங்குறோம். ஒரு ஆளுக்கு 20 ரூபா தான் வாங்குறோம். சேர் ஆட்டோன்னு எடுத்துக்கிட்டா 20 ரூபா வாங்குறோம். பேசஞ்சர் ஆட்டோனா மினிமம் 30 ரூபா தான் வாங்குறோம். அப்படி இருக்கல இன்னும் வந்து மக்களை வந்து சோம்பேறி ஆக்குற மாதிரி தான் அது. ஆண்களுக்கு எதுக்கு இலவச பேருந்துன்னு எங்களுக்கு தெரியல. இது வந்து கருத்தை நான் ஆட்டோ ஓட்டுநர்னு நான் பேச கிடையாது, பொதுவான கருத்தா தான் நான் சொல்றேன். ஆண்களுக்கு வந்து இலவசம்ன்றது தேவையில்லை. ஏன்னா பரவாயில்ல, ஒரு கஷ்ட சூழ்நிலை வேலைக்கு போறாங்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு போக்குவரத்துக்கு 2 பஸ் 3 பஸ் மாறி போற மாதிரி வரும். அவங்களுக்கு இலவசம்னா கூட ஏத்துக்கலாம். ஆனா ஆண்களுக்கு இலவசம்னா என்ன அர்த்தம்? மதுப்பிரியர்களுக்கு குறிப்பா சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு தான் ரொம்ப சுபிட்சமா இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப பாதிப்பா தான் இருக்கு. இவர் பஸ்ஸையும் விட்டு ஆண்களுக்கு இலவசம்னா அப்புறம் எதுக்கு மொத்தத்துக்கு ஆட்டோவே? ரேபிடோவும் பாதிச்சிரும்ல. உங்களுக்கு இலவச ஆட்டோன்னு வந்துட்டா ரேபிடோவும் பாதிச்சிரும்ல. எல்லாமே டோட்டலாவே ஆட்டோ தொழிலே அடியாயிரும். இதனால வந்து எடப்பாடி வந்து தேர்தலுக்காண்டி அவர் வாக்குறுதின்றத வந்து இது ஆண்களுக்கு இலவசம்ன்றது ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளான விஷயம் தான். எங்க எல்லாருக்குமே பாதிப்பானதுதான். அதனால வாழ வைக்கிறது யார வாழ வைக்கிறாரு அவரு? ஏழைகளுக்குன்னா என்ன? ஏழைகளை வந்து சோம்பேறி ஆக்குறதா? ஆண்களுக்கு இலவசம் சொன்னா இந்த ஊர்ல இப்ப மதுரை மாவட்டத்துல வந்து டாஸ்மார்க் வந்து இன்னைக்கு மாட்டு பொங்கல் இன்னைக்கு காணும் பொங்கல்னா ஒயின் ஷாப் லீவு. திண்டுக்கல் பார்டர் மதுரைக்கு இதுக்கும் சென்ட்ரல் இருக்க ஒயின் ஷாப் போயிட்டு வருவாங்க இலவசமா. ஆண்கள்லாம் இலவசமா அந்த பார்டர்ல போய் சாப்பிட்டு வருவாங்க. மதுரை மாவட்டத்துக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இடையில இருக்க மதுபான கடையில போய் மது இருந்துட்டு வருவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஆண்கள் வந்து அதை நல்ல விதமா பயன்படுத்துறதுக்கும் இருக்காங்க. ஆனா இதை இட்டு ஒட்டுமொத்த ஆட்டோ தொழிலும் பாதிக்கும். இது அழிக்கக்கூடிய விஷயம். இது வந்து முற்றிலும் தவறானதுதான். அது பொறுத்தளவு அதுதான். ஏன் சோம்பேறி தானே? கைகால் நல்லா தானே இருக்கு. கல்வி, மருத்துவம், விவசாயம் இது 3மே இலவசமா கொடுத்தா போதும். இந்த 3க்கும் தான் அதிகபட்சமான ஏழைகள் வந்து செலவுகள் வந்து ரொம்ப செலவழிக்கிறாங்க. ஒரு ஹார்ட் சர்ஜரின்னு போனா 3 லட்சம் 5 லட்சம் ஆகுது. ஒரு ஸ்ட்ரோக்குன்னு போய் இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா 2 லட்சம் 3 லட்சம் அது பிரைவேட்ல. எந்த மருத்துவனையும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இலவசம். ஆந்திரால இருக்க ஜெகன்மோகன் ரெட்டி போட்ட மாதிரி சட்டத்தை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தினாலே போதும். கல்வி, மருத்துவம், விவசாயம் 3 இலவசமா கொண்டு வந்தாலே மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை சொல்ல முடியாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் எடுக்க முடிவுதான். அது நான் சொல்ல விரும்பல. அது வந்து என்ன சொல்றது, அது வந்து சொல்லக்கூடாதுல்ல. இன்னார் வந்தா நான் ஒரு கட்சியின் சாயல்ல நான் பேசுறேன் நினைப்பாங்கல்ல, அது சொல்லக்கூடாது. பொது கருத்தா தான் நான் சொல்றேன். நன்றி. இபிஎஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி. ஏற்கனவே டிஎம்கே வந்து பெண்களுக்கு இலவசமா பேருந்து இல்ல, இப்ப ஏடிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் ஆண்களுக்கும் இலவசமா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஆட்டோ டிரைவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? பாதிப்பு என்ன வகையால பாதிப்பு? எப்படி சவாரி 2 ஆண்களுக்கு பெண்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் கம்மியாக தான் வரும். இப்போ எப்படி நாங்கள் டீ கட்டுவோம்? இது நஷ்டம் தான் வரும். நஷ்டம் தான். அவருக்கு என்ன சொல்ற? அவங்க வந்து ஆட்சிக்காக நான் பார்க்குறாங்க. நம்ம பொதுவாக அவங்க வந்து என்ன சிந்திக்கணும்? எங்களுக்கு வந்து பாதிப்பாகுது. அது அவங்களுக்கு தெரியாது. அதனால எங்களுக்கு வந்து பாதிப்பு. நல்ல திட்டம். எடப்பாடி சொன்னது தப்பு. அதே மாதிரி ஸ்டாலின் தான் சொல்லி அவரும் தான் சொல்லுவார். இப்போ சொன்னவர் அடிச்சவர் அவர் தான். ஸ்டாலின் தான் அடிச்சவர். ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ அதை பார்த்து இவர் ஓட்டு வாங்குறதுக்காக அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இது வந்து எங்களுக்கு நஷ்டம் தான் ஆகும். ஆமாம், நஷ்டம் தான் ஆகும். நஷ்டம் தான். எப்படி அடிக்க எப்படி வந்தால் வருமானம் வருமானம் வந்தால் சவாரி ஒன்றா தான் கிடைக்க முடியும். நாங்கள் இதை அடைக்க முடியாதுல்ல. நாங்கள் எப்படி இருப்போம்?
எனக்கு என்ன கோரிக்கை அவங்க அரசு நம்மளாம் கோரிக்கை எங்களுக்கு வந்து தான் சொல்ல முடியும். அது கோரிக்கையாக அடிக்க முடியாது. எங்கள் வேலையை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு தான் அவங்க செய்யணும். நாங்கள் என்ன பண்ண முடியும்? நஷ்டம் தான் பண்ணுவோம். நாங்கள் அவ்வளோதான் பண்ணலாம். அரசு வந்து என்னென்ன சாதிக்கலாம். ஆமாம், அதெல்லாம் சாதிக்க முடியாது. நாங்கள் ஆட்டோக்காரன் அப்படி பண்ண முடியாது. அதை வச்சு நம்பி தான் இருக்கோம். சரிங்களா? அவங்களுக்கு போய் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது அரசை பற்றி. தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஆண்களுக்கும் ஒரு அறிவிச்சிருக்காரு இலவசமா பேருந்துன்னு சொல்லிட்டு. அதை பத்தி அதாவது ஆட்டோக்காரங்க அதால பாதிக்கப்படுவாங்களா? அது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் அமைப்பு சாரா இந்த ஓட்டுநர்களுக்கும் தகுந்த மாதிரி எந்த ஒரு திட்டங்களையும் அவர் வந்து அறிவிக்கலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து ஒரு மதச்சார்பின்மையை காட்டக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே வந்து கூடா நட்பு கேடா முடிஞ்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பிஜேபி அலைன்ஸில் இருக்க வரைக்கும் ஏடிஎம்கேவால் எந்த ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது. கண் கட்டிய பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்ல மாதிரி அவருடைய தேர்தல் அறிக்கை என்பது எல்லாமே நீர்த்து போனது. இதுக்கு முன்னாடியே டிஎம்கே ஸ்டாலின் அதை பல இதை வந்து கொண்டு வந்துட்டாப்புல. இப்போ டிஎம்கேவுடைய தேர்தல் அறிக்கை இன்னும் வரல. அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்த பிறகு இன்னும் மாறலாம். ஆமாம், அதனால் இது பெருசாக எடுக்கிற மாதிரி இல்லை. ஏடிஎம்கேவுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆல்ரெடி வந்து 1000 ரூபா வந்து இது கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆண்களுக்குங்கிறது வந்து அதான் சொல்கிறேன்ல, இன்னும் டிஎம்கேவுடைய ரூலிங் பார்ட்டியோடைய இன்னும் தேர்தல் அறிக்கை வரல. மக்களுடைய மனநிலை இன்னும் மாறலாம். ஆமாம், அதற்கு முன்னாடி அவசர பிரகடனமாக அறிவிக்கிறாப்புல. இது வந்து அந்த அளவுக்கு மக்கள் பெரிய எதிர்பார்ப்பு இருக்காது. ஆட்டோ தொழில் பாதிப்புனா ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக இந்த ஓலா, ரேபிட்டோ, பைக் டாக்ஸி இந்த மாதிரி மத்திய அரசுடைய மிக மோசமான அந்த பைக் டாக்ஸிலாம் இருக்குது. இன்ன வரைக்கும் செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்க. அது மாநில அரசு இப்போ வரக்கூடிய மாநில அரசாக இருக்கட்டும், இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடியாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக எந்த ஒரு பெருசான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளலை. ஏன்னா அவங்க கார்பரேட்டுகளுக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்பரேட்டுகள் பின்னாடி தான் அந்த ஓலா, ரேபிட்டோ இல்லை டாக்ஸி, பைக் டாக்ஸி இருக்கனால அதை பெருசாக அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய கவனத்தில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதான் நிலைப்பாடு. இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்தல் வாக்குறுதியா ஆண்களுக்கும் இலவச பஸ்ன்னு சொல்றாரு. உங்களுக்குலாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? இந்த மாதிரி சொந்தமாக ஆட்டோ வச்சுருக்கவங்க 2 ஆட்டோ வாடகைக்கு விட்டுட்டு அதை வச்சு தன்னோட வாழ்வாதாரத்தை எடுத்துகிட்டு போகிறவங்க தான் வந்து ஒரு தொழில் அழியும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அரசு வேலையை தான் பார்க்கணும். ஏற்கனவே நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு தொழிலை கையில் எடுத்துட்டு நான் அந்த தொழிலை கெடுக்கிறதுக்காக முதலமைச்சராக வர்றேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வந்து எப்படி முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதியானவராக இருப்பார் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. அவர் முதலமைச்சராக இருக்கணும்னா ஒரு தொழில் வளத்தை கூட்டணும், ஒரு தொழிலை பெருசாக்கணும், புதிய தொழிலை உருவாக்கணும். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருட காலங்களாக தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆட்டோவோட தொழிலாளர்கள், இவங்க குடும்பம் எல்லாமே பாதிக்கப்படக்கூடியது இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றது. ஏற்கனவே ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்கள், ஆட்டோ டிரைவர் தலையில் பாதி டீ அள்ளி போட்டுருச்சு. எவனுமே வந்து இப்போ பெண்கள் எடுத்துக்கிட்டால் ஆட்டோலே வர்றதில்ல. அவங்க ஃபுல்லாகவே இலவச பேருந்து என்ன தான் திட்டுனாலும் என்ன தான் கழுவி ஊற்றுனாங்கனாலும் என்னத்தையும் நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு ஒன்று ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பெரிய அளவு பாதிப்பு இல்லைனாலும் ஓரளவு பாதிப்பு தான். 2வது பெண்களோட ஆண்களும் சேர்ந்து வந்தாங்கன்னா 2 குழந்தைங்களோட வரும்போது, 50 பசங்களோட வரும்போது எதுக்கடா இது நம்ம ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோமேனா ஆட்டோவில் போயிடுறாங்க. ஓரளவுக்கு 10 கஞ்சு பழுது இல்லாமல் எங்களோட தொழில் போயிடுது. ஆனால் எடப்பாடி இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறது மொத்த குடும்பத்தையுமே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி. எரியிற வீட்டுக்குள்ளே எண்ணெயை அவர் நிறையா ஊற்றி இந்த குடும்பமெல்லாம் அழிஞ்சு போயிடட்டும். இந்த ஆட்டோ டிரைவர்கள் எல்லாமே கேவலமாக இன்னும் வந்து இந்த ஒன்றும் இல்லை, இன்னும் இருக்கிற ஆட்டோ 1-2 கார்களை விற்றுட்டு எங்கிட்ட ஒட்டோ அமைக்கிறதுக்கு வெளிநாடுகளை பக்கம் போயிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அரசு வந்து ஒரு புதிய தொழிலை உருவாக்கணும், புதிய தொழில் முனைகளை ஏற்படுத்தணும், படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்குறோன்னு ஒரு அரசு சொல்லணும். ஒரு அரசு முதலமைச்சர் நான் உங்களை ஆள போகிறேன்றவர், ஓட்டு கேட்குறவர் என்ன கேட்கணும்? உங்களுக்கு நல்ல தொழில் ஏற்படுத்தி தர்றோம், நான் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர்றோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஒரு நம்மை ஆளக்கூடியவர்களும் நம்மை ஆளும் தகுதியுடையவர்களாக இருப்பாங்க அப்படின்றது என் கருத்து. இது எடப்பாடி ஐயா பண்ணியிருக்கிறது செய்கிறது எப்படின்னாக்க, ஒரு குடும்பம் நாசமாக போயிடணும், ஒரு ஆட்டோ தொழிலால் இன்றைக்கி எத்தனை லட்சம் குடும்பங்கள் பாதிப்படையும் அப்படிங்கிறத அவர் நினைவு கூர்ந்தாரா? இல்லை அவருக்கு நினைப்பே இல்லையா? இல்லை எனக்கு இது தேவையில்லைடா, என் குடும்பம் நாசமாக போனால் என்ன, நான் முதலமைச்சராகணும், இவங்களுக்கு ஆசை வார்த்தை காமிச்சு எப்போ பாருங்கள் இந்த அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட குணம், இந்த எலெக்ஷன் வரும்போது ஏதாவது ஒரு வாக்குறுதிகளையும் ஒரு ஆசை வார்த்தைகளை அள்ளி தூவி உங்களுக்கு அதை செய்கிறோம், இதை செஞ்சிடறோம், உங்களுக்கு அது இலவசமாக கிடைக்கும், இது இலவசமாக கிடைக்கும், இலவசம்னு எங்களை எல்லாம் பிச்சைக்காரனாக அலைய விடணும்னு நினைக்கிறீங்களா? அண்ணன் சீமான் கூட அடிக்கடி இதை தான் கேட்பார். எங்களை கையேந்த வைக்காத, எங்களை கை நீட்டி காசு போடுற இடத்துல வை, பிச்சைக்காரர்கள் இல்லாத தமிழ்நாடாக மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற எங்களை போன்றவர்களின் எண்ணங்களில் தீயை வைப்பது போல் எங்களையும் பிச்சைக்காரர்களாக மாற்றும் செயலை தான் இந்த அரசு, அதாவது எங்களை ஆள வர்றேன்னு சொல்கிற கட்சி தலைவர்கள் அரசையும் மனைமாற்றம் பண்ணுறாங்க. அரசு அப்படிங்கிறது தனித்துறையாக இயங்கிக்கிட்டு இருந்தாலும் இந்த கட்சிகள் படுத்துகிற பாடு, எங்களை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, எங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுது. எப்படி பார்த்தாலும் ஒன்றும் இல்லைங்க, ஒருவேளை இந்த திட்டம் அமலுக்கு வந்துச்சுன்னா நிறையா குடும்பங்கள் தற்கொலை பண்ணிக்கிற இடத்துக்கு தான் போவாங்க.
வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும். இது சரியான திட்டம் இல்லை, சரியான முன்னெடுப்பு கிடையாது. முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது. நல்ல திட்டங்களை வகுக்க தெரியணும். தொழிலை தான் மேம்படுத்தணும். இருக்கிற தொழிலை அழிக்கக்கூடாது. இதுதான் என்னோட கருத்து. வேற என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க கொதிச்சு பேசுனீங்கன்னா எடப்பாடி ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி ஜெயிச்சிருவாரான்னு கேட்குறதுக்கெலாம் வேலையே இல்லைங்க. எடப்பாடி கட்சியே வந்து 5, 6, 7, 8 கிடக்கு. கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி பேர் வந்து டிவிகேல சேர்ந்துட்டாங்க, மீதி பேர் போய் டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. அந்த திட்டம் தேவையே இல்லைன்னா அவர் ஜெயிக்கிறதுக்காக அவரோட கனவு அது. அவர் கற்பனை உலகத்தில் மிதந்துட்டு இருக்காரு, நம்ம தான் முதலமைச்சர் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் ஏதோ 10 கஞ்சு உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினச்ச ஆட்டோ டிரைவர் கூட இனி உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தொழிலை வந்து மாதம் 2000 ரூபா கொடுத்தாருனாக்க இல்லாத வீடுகளுக்கு, ஏழை எளியர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரா? இது வேற சொல்லிவிட்டாரா? இவர் ஏதாவது இப்படி தான் உளறிட்டு போவார். சரி, இந்த 2000 கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட காசு என்ன இருக்குது? இது தமிழக அரசுக்கு வருமானம் எப்படி வருது? இதை எப்படி நீங்கள் செயல்படுத்துவீங்க? இப்போவே 4.6 கோடி, அதாவது 4 லட்சம் 4.5 லட்சம் கோடி கடனோட இன்றைக்கி தமிழக அரசு பதவி ஏற்றுக்கிட்ட திமுக அரசு இன்றைக்கி இந்த மாதம் 1000 ரூபாய் இலவச பேருந்து வசதி, இந்த மாதிரியான இலவசங்களை அறிவித்து இன்றைக்கி 10 கோடி ரூபாய் கடனாக வச்சுருக்குங்க. 10 லட்சம் கோடி கடனாக வச்சுருக்கு. இந்த 10 லட்சம் கோடி ரூபா கடனை எனக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னு வைங்களேன், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே கடன் வாங்கிட்டாங்க. ஆமாங்க, என் ரேஷன் கார்டை வச்சு கடன் வாங்கிட்டாங்க. என் ரேஷன் கார்டை வச்சு கடன் வாங்கி என்னை கடனாளி ஆக்குறதுக்கு எனக்கு எதுக்கு இலவசம் தரணும்? அதுக்கு பேர் நீங்கள் எதுக்கு இலவசம்னு சொல்லணும்? இந்த மாதிரி இலவசங்கள் இல்லாத ஒரு தமிழ்நாடு வேணும். நான் உழைக்கணும், நான் சாப்பிடணும், என் கை ரத்தம் சிந்தணும், அந்த காயங்களோடு வந்து நான் சாப்பிடணும். அதெல்லாம் நல்ல சிறப்பான திட்டங்க. ஒரு ஏழை குடும்பம் ஒரு குடும்பத்தில் இருக்க பெண் குழந்தையை இன்றைக்கி திருமணம் செய்து வைக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த திட்டத்தின் மூலம் அந்த குடும்பத்தில் ஒரு விளக்கு ஏற்றி வச்ச மாதிரியான ஒரு நல்ல திட்டங்களை புரட்சி தலைவி அம்மா வந்து செயல்படுத்தினாங்க. 5 ரூபாய்க்கு இட்லி, 2 ரூபாய்க்கு தோசை அப்படின்னு கொடுத்ததை கூட அந்த ஏழை குடும்பங்கள், 1 ரூபாய்க்கு இட்லி இதெல்லாம் கொடுக்கும்போது கூட அந்த ஏழை குடும்பங்கள் ஏதோ பயனடைஞ்சாங்க. ஆடம்பரமாக சாப்பிட நினச்சவங்க எப்பவும் போல் ஹோட்டலுக்கு, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்கிட்டு தான் இருந்தாங்க. தள்ளுவண்டியில் இருக்கிறவங்க, ஒரு காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க, ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு கடை வச்சுருக்கவங்களுக்கு அந்த உணவு திட்டம் சிறப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் மூடிட்டாங்க. அந்த மாதிரி திட்டங்கள் வேணும். ஒரு நல்ல கல்வி வேணும், தரமான குடிநீர் வேணும், ஒரு நல்ல மருத்துவம் வேணும். இது 3 இருந்துச்சுன்னா தான் அது ஒரு நாடு. இது 3ஐயும் கொடுங்க இலவசமாக. மற்றது எதையுமே இலவசம் வேணாம். முடிஞ்ச வரைக்கும் குடிகாரர்களாக எங்களை பைத்தியமாக ரோட்டில் அலைய வைக்கிறத நிறுத்திட்டு மது இல்லாத ஒரு நாடாக மாற்றி காட்டுங்க. இதுதான் எங்களோட ஆசை. போகிற போக்கில் சும்மா தேர்தல் வாக்குறுதி தானே, நம்ம என்ன நிறைவேற்றவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் அடிச்சு விட்டு அந்த வாக்குறுதிக்கு ஆட்டோ டிரைவர்கள்லாம் என்ன மாதிரியான பதில் கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஆட்டோ டிரைவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது. இன்றைக்கி ஒரு தொழிலை வந்து நலிவடைஞ்ச வச்சுட்டு அந்த ஆட்டோ டிரைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் லோனில் வண்டி எடுத்திருப்பாங்க, எவ்வளோ பேர் வாடகைக்கு வண்டி ஓட்டுவாங்க. இதெல்லாம் தாண்டி நான் வந்து இலவசமாக ஆண்களுக்கும் வந்து நீங்கள் பேருந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுற இபிஎஸோட வாக்குறுதின்றது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இன்னும் அடுத்த பகுதியாக நிறையா வந்துட்டே இருக்குது. அதையும் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.